இந்த நிகழ்விற்கு அனுமதி ஏன் கொடுத்தோம் என்று ஒரு நீண்ட நெடிய குழப்பத்தில் இருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை சிறந்த முறையில் ஒருங்கிணைப்பு பணியை செய்த சிவகிரி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் முதலில் நன்றியும் புரட்சி வாழ்த்துக்களும். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அந்த கட்சிக்கு எம் மக்கள் செலுத்திய வாக்கு, அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்றும் விதமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என் அன்பு உறவுகளே, நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கினை கேட்டு இதே சிவகிரி பேரூராட்சியில் பொதுக்கூட்டம் போட்டோம். அந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாடுகளை பேசினோம், மாற்று கட்சியினுடைய செயல்பாடுகளை பற்றி விமர்சித்து பேசினோம். அதற்கு பிறகு மீண்டும் இதே மண்ணில் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் என் மக்களுக்கு எங்கள் பக்கம் உள்ள நியாயத்தினை ஏற்றுக்கொண்டு வாக்கு செலுத்தியவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டம். எனக்கு முன்பு பேசிய எல்லோரும் பேசிவிட்டார்கள். அவரவர் கருத்துக்களை சரியாகவும் நேர்த்தியாகவும். இந்த சிவகிரியில் என் தம்பி சுடர் சொன்னதைப் போல ஒரு பெரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய பூமி, சமூக நீதி பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் விதைக்கப்பட்ட பூமி, திராவிட பாரம்பரியங்கள் பெருகி இருக்கக்கூடிய பூமி இந்த பூமி. இந்த ஊரில் பாராளுமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவியது தமிழகத்தில். அதில் 3 கூட்டணியில் பல கட்சிகள் கூட்டணி. ஒரு கூட்டணிக்கு 5 கட்சிகள், 4 கட்சிகள், 7 கட்சிகள் என்று பல கட்சிகள் கொண்ட கூட்டணி 3 இடங்களில் 3 குழுக்களாக நிற்கிறது. அதில் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி மட்டும்தான் தனியாக புலியை போல தனித்து நிற்கிறது. அப்படி தனித்து நின்று வாங்கிய வாக்கு இந்த சிவகிரி பேரூராட்சியில் 2999 வாக்குகள் என்றால் அது உண்மையுமே வெற்றிதான். சிவகிரி மக்கள் நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்க தொடங்கிவிட்டார்கள். அதன் தொடக்கம்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பெற்ற வாக்குகள். மக்கள் என்னவாக பார்க்கிறார்கள்? ஒரு கூட்டம் இலவசம் அறிவிக்கிறது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி மானியம் அறிவிக்கிறது. சொந்த கட்சிக்காரர்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து களத்தில் நிறுத்தி வேலையை பார்த்தது. இன்னும் ஒரு கூட்டம் மதத்தை தூண்டி அரசியலை இந்த மண்ணில் வேறொன்ற பார்க்கிறது. அந்த கூட்டத்திற்கு மத்தியில் மொழி, இனம், மண் வளம், இயற்கை, மக்களினுடைய அன்றாட வாழ்வியல் என்று யதார்த்த அரசியலை பேசி ஒரு கட்சி தனித்து நின்று இந்த மண்ணில் களமாடியது. அந்த புரட்சிக்கு கிடைத்த வாக்கு என்பது ஒரு பெரிய வெற்றி. அதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் பெருமையோடு என் மக்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு தேர்தலில் எல்லோரும் பார்ப்பது தேர்தல் என்றால் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு போர். ஒரு சின்ன கதையை சொல்லி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு பெரிய ஆட்டு மந்த கூட்டம். அந்த ஆட்டு மந்த கூட்டத்தில் ஒரு ஆடு சொல்கிறது, நாமெல்லாம் ஆடு, நாம் ஒரு இனம், நமக்கு இந்த மண்ணில் வளமும் நலமும் நமக்கு முக்கியம் என்று ஒரு ஆடு தன்னுடைய கருத்தை முன்வைத்து பேசுகிறது. அதே கூட்டத்தில் இடையில் வருகிறது ஒரு நரி.
அந்த நரி சொல்கிறது, இருவருக்கும் தலைவருக்கான அந்த தலைமைக்கான போட்டி நடக்கிறது. அப்ப அந்த நரி சொல்லுது, எனக்கு நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் உங்கள் அனைவருக்கும் ஒரு கம்பளி இலவசமாக வழங்கப்படும் என்று நரி சொல்கிறது. உடனடியாக ஆட்டு மந்தைகள் உடனடியே ஒன்று சேர்ந்து அந்த நரியை வெற்றி பெற செய்கிறது. ஆனால் அந்த ஆட்டுக்கு தெரியாது, கம்பளி நமது உடலில் இருக்கக்கூடிய தொலியை உரித்துத்தான் கம்பளியாக தயாரிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படும் என்று அந்த ஆடுகளுக்கு தெரியவில்லை. அதனால் நரியை நம்பி வாக்கினை செலுத்தி ஏமாந்து நிற்கிறது. அதை போலதான் என் மக்கள், இளம் விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய அக்கா கனிமொழி அவர்கள் சொன்ன கருத்து தான் அந்த கருத்து. இளம் விதவைகள் தமிழகத்தில் பெருகி வருகிறார்கள். காரணம் டாஸ்மாக். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக்கை முழுமையாக அடைப்போம். தலைவர் ஸ்டாலினுடைய கையெழுத்து டாஸ்மாக்கிற்கு எதிராக என்று கருத்தினை பதிவு செய்தார். அதை பிரச்சாரமாக முன்னெடுத்தார்கள். மது இல்லாத மாநிலம் தமிழகம் என்று ஓங்கி பேசினார்கள். ஆனால் அதே மாநிலத்தில் தான் பல பேர் தாலி அறுத்து நிற்கிறார்கள். அதை பற்றி பேசக்கூடாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே, நாட்டில் நடக்கக்கூடிய அநீதியை பேசக்கூடாது என்று எந்த அரசு சொல்கிறதோ அதை ஆளக்கூடிய அரசு அநீதியை இழைக்கக்கூடிய ஒரு அரசு. அவனிடம் நீதியை எதிர்பார்க்க முடியாது. நீதியை பேசுகிறவனுடைய குறவலையை நெரிப்பதுதான் அரசனுடைய வேலையாக இருக்கும். அதைத்தான் இன்று தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அரசை விமர்சிக்க கூடாது, சரி விமர்சிக்கல. விமர்சிக்காத அளவிற்கு உன்னால் அரசியல் செய்ய முடிகிறதா? கிடையாது. எதுவுமே பேசக்கூடாது என்றால் இது ஜனநாயக நாடா, சர்வாதிகார நாடா? நன்றி மட்டும் நீங்க சொல்லிட்டா போதும். நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு நீங்க நன்றி, சரி நான் சொல்லுவேன் நன்றி, எல்லாரும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு முடிச்சா கூட்டம் முடிச்சா எல்லாரும் இந்த நாட்டு பேசுறாங்களா? அப்படி பேசுறாங்களா என்ன? ஏய், தமிழ்நாட்டுல எவன் அனுமதி கேட்டாலும் எல்லாத்தையும் பேசுவான். மக்களுக்கான அரசியல் எவன் ஒருவன் பேச நினைக்கிறானோ அவன் அனைத்தையும் பேசுவான். நீ இதை பேசு அதை பேசு என்று சொல்வதற்கு எனக்கு தலைமை நீ கிடையாது, அரசு கிடையாது. அரசோ அரசு அதிகாரிகளோ எங்களை கட்டுப்படுத்தி இதைத்தான் நீ பேச வேண்டும், இதை பேசாத என்று சொல்வதற்கு எவருக்கும் இங்க தகுதி கிடையாது. எவரையும் நாங்கள் மதிக்க மாட்டோம். ஏன்? மக்களின் பிரச்சனையை பேசுவவன் எவனோ அவன் தான் தலைவன். அவன் வழி வந்த பிள்ளைகள் நாங்கள். அரசியலை அரசியலாக பேசுவோம். நீ தடை என்றால் அதை உடைப்போம். நாங்கள் சும்மா ஏதோ வந்தோம் போனோம், சும்மா மிரட்டணும் உருட்டணும், இந்த பூச்சாண்டிகளை நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. ஏன் ஏன் அதிகாரி சரியான ஆள் என்று எங்கிட்ட சவாலிட்டு பேச முடியுமா? அந்த மண்ணுல சரியான அதிகாரியா இருப்பது உண்மை என்றால் நீங்க எங்க பக்கம் நின்றுக்கணும், எங்க பக்கம் நின்றுக்கணும். அதை விட்டுட்டு அதை பேசாத இதை பேசாத வா போன் என்ற ஒருமையை பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? என்ன இருக்கு தேவை? பிஜேபி கட்சி பாரதிய கட்சியை சேர்ந்த ஒரு ஒண்ணு தெரியாத அம்மாஞ்சி பிள்ளை அவன்கிட்ட பேச முடியாத அதிகாரிகளால தேர்தல் நேரத்தில் ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு. பாபு என்று ஒருமையில் பேசுவதற்கு யார் கொடுத்தது அனுமதி? இந்த சேட்டையெல்லாம் வேற வச்சுக்கணும். அது நாம் தமிழர் கட்சி வச்சிடக்கூடாது. சும்மா அச்சப்படுறாரு. வழக்கு எத்தனை வழக்கு போட்டாலும் செஞ்சுப்போம். வழக்கெல்லாம் சும்மா அதெல்லாம் தூசி மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இருப்போம். என்ன பேச்சு? ஆமாம் நாங்கள் பேசுவோம் என்று தெரிந்தால் அதற்கு மறுத்து நீங்க வேணா திமுக வேணா கூட்டம் கொடுத்து பேச சொல்லுங்க. சாராயம் முடித்து செத்தது சரிதான், 10 லட்சம் கொடுப்பது ஊக்கத்தொகைதான், பேச சொல்லுங்க. மக்கள் தீர்மானிக்கட்டும் எது சரி எது தவறு என்று. அதிகாரி நீங்க சொல்லக்கூடாது. சும்மா சும்மா வந்து விடலாம் குறுக்கு நெடுக்குமே ஆந்த கூடாது. நாங்க மெயின் ரோடு ஜனவரி இருக்கும்போது நீங்க குறுக்கு நெடுக்குமே காமெடி பண்ணிட்டு கூடாது. சரியா? நாம் தமிழர் கட்சி சரியான கருத்தை பேசுகிறது என்றால், உங்களுக்கு எதிராக இருக்கிறது என்றாலோ அரசுக்கு எதிராக இருக்கிறது என்றால் வழக்க போடுங்க. அதான உங்க கடமை. உங்க வேலையை நீங்க உங்க பாருங்க. அதுக்கு நாங்க தடை சொல்லலையா? வாங்க இப்ப கைது பண்ணுங்க, நாங்க வரமாட்டோம். ஐயா எங்களை கொள்ளுதாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க கலைஞர் மாதிரி கத்தக்கூடிய திட்டம் நாங்க கிடையாது. கூப்பிடுங்க, இருக்க அத்தனை பேரும் வழக்கு நேரம் எங்கேயுமே இடைஞ்சல் பண்ண மாட்டோம். நேரம் வருவோம். நீங்க எந்த சிறைச்சாலைக்கு அனுப்பாங்க நாங்க போவோம். அப்படிப்பட்ட நேர்மையான பிள்ளைகளை பார்த்து சும்மா ஒரு மேல பேசக்கூடாது. அந்த சேட்டையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்? சரியா பேசுறாங்களா, அது அரசுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா நீங்க வழக்கப்படுங்க.
ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அதைத்தான் செய்யணும். அனுமதி கொடுத்திருக்க கூடாது என்றா நீங்க தடை செஞ்சிருக்க, நீதிமன்றம் போய் வாங்கிட்டு போற மாட்டோமா? நாங்க நீதிமன்றம் போக முடியாதா என்ன? எங்க கட்சியில இருக்கு வழக்கறிஞர் பாசிரியர் எதுக்கு இருக்கு? அவனுக்கு வேலை வேண்டாமா? அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இயற்கையை நேசிக்கக்கூடிய கட்சி, மக்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை துயரங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கட்சி, அது கட்சி அவனுக்கு சொல்வதற்கு உரிமை இருக்குது. அது சரியா தவறுன்னு மக்கள் தீர்மானிக்கணும். அந்த இடத்துலதான் அரசு இருக்கணும், அரசு இயந்திரங்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கணும். அதான சரியா இருக்கும். இந்த மண்ணில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசக்கூடிய கட்சிகள், சமத்துவம் பேசக்கூடிய கட்சிகள், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசலாம் சொல்றான். அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அரசு ஆட்சியில மட்டுமா மதுவை பிடிச்சி இறந்தாங்க? அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இறக்கலையா? ஐயா ஸ்டாலின் காலத்துல இறக்கலையா? சாரி, ஐயா எடப்பாடி காலத்துல இறக்கலையா? இது என்ன கேள்வி? இது என்ன கேள்வி? அதுல சொல்லுவாங்க, நாங்க கூட்டணி வச்சு ஒரு அரசு அமைப்போம், அந்த அரசு செய்யக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக நாங்க போராடுவோம். இன்னைக்கு எங்க போச்சு அந்த வாயெல்லாம்? எங்க போச்சு? நியாயப்படுத்தி பேசுறாங்க. அப்ப இந்த மண்ணில் சாராய படுகொலை என்பது அரசினுடைய ஒரு அஜாக்கிரதையாக நடக்கக்கூடிய கொலை. இது பச்சை படுகொலை. அப்ப அதை பேசணும்ல, அதை பேசித்தானே ஆகணும். அதை பேசுறதுக்கு எந்த இடத்துல அனுமதி வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னைக்கு நீங்க இதை பேசக்கூடாதுன்னா இன்னொரு நாளைக்கு நாங்க ஆர்ப்பாட்டமா முன்னெடுத்துட்டு போறோம். அப்ப நன்றி அறிவிப்பு கூட்டம், நீங்க வெறும் நன்றி, சரி நன்றி, நன்றிக்கு ஒரு நன்றி அப்படின்னு நன்றி நன்றியா சொல்லிட்டு போக முடியாது. அதுல சில கருத்துக்களை பேச வேண்டியிருக்கும், அதை சொல்லித்தானே ஆகணும். அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது? அது நம்ம ட்ரெண்டிங்ல என்ன போய்கிட்டு இருக்கு, ட்ரெண்டிங்ல என்ன போய்கிட்டு இருக்கு, அத்தனை பேசுவோம் நாங்க. அதை விட்டுட்டு கிமு 17ஆம் நூற்றாண்டு கிரேக்க பேரரசு காலத்திலே அப்படியெல்லாம் பேச நாங்க வைக்க கிடையாது. நாங்க வைக்க கிடையாது. நாங்க இந்த அரசியல் தளம் என்பது மிக நெருக்கடிக்கு இடையில் ஊடக வெளிச்சமில்லாது அரசினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக எங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்காது, எந்த மீடியாவும் எங்களை காட்டாது, மக்களுக்கு ஊடாகவே பயணிச்சு ஒரு கட்சியை கட்டமைத்து எந்த கட்சியிடம் சோரம் போகாது தனித்து நின்று எங்களுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கோம். எல்லாரும் பேசுகிறார்கள், நாம் தமிழர் கட்சி மட்டும் இந்த தேர்தலில் கூட்டணி வச்சிருக்கணும் வச்சுக்கோங்களேன், 20 சீட்டு அசால்ட்டா அடிச்சிருக்கீங்க. யாரு? மக்கள் தான் நமக்கு சொல்றாங்க. 20 சீட்டு நீங்க வெற்றி பெற்றிருப்பீங்க கூட்டணி வச்சிருந்தா. சரி, கூட்டணி வச்சிருந்தா 20 சீட்டு ஜெயிச்சிருவோம். யாரு கூட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுங்க. கூட்டணி வைக்க போற கட்சி மண்ணை கலந்து இருக்கும், மலையை நொறுக்கி இருக்கும், மரத்தை வெட்டி இருக்கும், சாராயம் காட்சி கமிஷன் வாங்கி இருக்கும், டாஸ்மாக் கடைக்கு ஃபேக்டரி வச்சிருக்கோம். இவங்க கிட்ட கூட்டணி பேச முடியுமா? நம்ம பேச முடியாது. இப்ப பேசிட்டோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று சாராய அந்த படுகொலைக்கு எதிராக நான் பேச முடியாதுல்ல. அப்ப அதை மக்கள் புரிஞ்சுக்கணும்ல. மக்கள் என்ன பார்க்கணும்? கூட்டணி போனா ஜெயிப்போம், அது கிடையாது. தனித்து நின்றாலும் நாங்கள் தனித்துவமா நிற்கும். மக்களை நம்பி மீண்டும் 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 எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் தோல்வி எங்களுக்கானதல்ல, அது இந்த மக்களுக்கானது. அதை என்று உணர்கிறார்களோ அன்று நாங்கள் வெற்றி அடைவோம் என்று தொடர்ச்சியா நாங்கள் களத்தில் நிற்கும். கூட்டணி போயிட்டா எல்லாம் முடிஞ்சு போகுமா? சொல்லுங்க. கூட்டணி போறோம், பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கேட்போம். பெண்களுக்கு 10, இப்போ 40 சீட்னா நாங்க 20 பெண்கள் 20 ஆண்கள் நிப்பாட்டுறோம். கூட்டணிக்கு போனா எப்படி நிப்பாட்டுறது? எப்படி நிப்பாட்ட முடியும்? திமுக சமூக நீதி பேசும், சமத்துவம் பேசும். ஆனா ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு அந்த ஒடுக்கப்பட்ட அந்த இடம், அந்த கோட்டாடிப்பில் இருக்கக்கூடிய சீட்டை தவிர்த்து பொது இடத்தில் நிப்பாட்டாது. எது? திமுக, அண்ணா திமுக நிப்பாட்ட மாட்டான். ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்த இடங்களை தாண்டி பொது தொகுதியில் 20 சட்டமன்ற உறுப்பினர்களை நிப்பாட்டும். பாராளுமன்றத்தில் பொது இடத்துல 2 பேரை நிப்பாட்டிருக்கோம். அப்படி நிக்குமா? அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம கூட்டணி வச்சா எப்படி போய் கேட்கறது? அப்ப கூட்டணி வச்சா அது சாத்தியம் இல்ல. அப்ப சரியானது எதுன்னு பார்க்கணும். பெரிய கூட்டமா வருது அதுதான் ஜெயிச்சிரும் அப்படின்னா டாஸ்மாக்ல பெரிய கூட்டமா இருக்கு, அப்ப அது சரிநாயிருமா? சரிநாயிருமா சொல்லுங்க? அப்படி கிடையாது. எது சரின்னு பார்க்கணும். அப்ப சரி தவறு என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் என் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிய வேண்டிய இடத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதைத்தான் நாங்க முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப தேர்தல் காலகட்டங்களில் கூட்டணி என்பது ஒரு புறம் இருந்தாலும் மக்களுக்கான மக்களோட மக்களாக எளிய முறையில் ஒரு அரசியல்
எந்த விதமான இங்க இருக்கலாம் பாருங்க. யாராவது ஒரு ஆளு, ஒரு பெரிய சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், யாருடைய வாரிசாவது யாராச்சும் இருக்காங்கன்னு பாருங்க. எல்லாம் அன்றாடம் உழைக்கக்கூடிய பிள்ளைகள். அவங்களுக்கு ஏதாவது இதுல சுயலாபம் இருக்குதா? இந்த ஊர்ல செங்கச்சூளையை பத்தி ஏன் நாம் தமிழர் கட்சி பேசுது சொல்லுங்க? ஏன் மலை நொறுக்கதை பத்தி பேசுது? இந்த மண்ணை மலராக விடக்கூடாது. மண் மலராச்சுன்னா நாம எல்லாம் நீர்த்து போவோம். எல்லாரும் எல்லாம் பேசுறோம், எல்லா தத்துவமும் பேசுறோம். ஆனா அருகில் இருக்கக்கூடிய கேரளாவை பார்த்து நமக்கு யாராச்சும் அரசியல் பேசுறதுக்கு தயாரா இருக்குமா? மக்கள் எப்படி சட்டமன்ற உறுப்பினருக்கு 40 சோம்பேறி எடுத்து கொடுத்துருக்கோம். 40 இந்த சோம்பேறிகளுக்கு என்ன வேலைங்க? டெல்லியில போய் என்ன செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம அம்மா பேரு ராணி அக்கா இருக்காங்கல்ல, அங்க செய்திருக்காங்கல்ல, அவங்க பாராளுமன்றத்துல போய் நம்முடைய செந்தகவல்லி அணை பிரச்சனையை பற்றி பேசுவாங்களா? இந்த 5 ஆண்டுகள் நீங்க டைம் எடுத்துக்கோங்க. இந்த 5 ஆண்டுகள்ல திமுக சார்பா, இந்த கூட்டணி சார்பா 40 பேர் சென்று என் மக்களின் பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை ராணி அக்கா பேசும் பொழுது 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து பாண்டிச்சேரி உட்பட அக்காவுக்கு ஆதரவா பேசுவாங்களா? வாய்ப்பு இல்ல. ஏன்? தலைமை பேச சொல்லாது. அவனுக்கு நோக்கம் அது இல்ல. அவனுக்கு மண் சார்ந்தோ, மலை சார்ந்தோ, மரம் சார்ந்தோ, இயற்கை சார்ந்தோ, மக்களின் வாழ்வியலோ அவனுக்கு தேவை கிடையாது. அப்படி இல்லைன்னா சொல்லுங்க. ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, மருத்துவ செவிலியர்கள் போராடுறாங்க, பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம்னு மக்கள் போராடுறாங்க. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு வந்த மக்கள் இன்னும் அநீதி இழைக்கப்பட்டு அவனுக்கு நீதி கிடைக்காம இருக்காங்க. அணு உலைக்கு எதிராக மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. வேலையின்மை சொல்லி ஒரு பக்கம் போராடுறாங்க. இவ்வளவு போராட்டங்களுக்கு நடத்துவது யாரை எதிர்த்து? அரசாக இருக்கக்கூடிய திமுக அரசை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க. எப்படி ஜெயிக்க முடியுது திரும்ப அவங்களால? அப்ப அறியாமை, நம்மளுடைய அறியாமையை அரசு அறுவடை செய்கிறது வாக்குகளாக. அதை தெரியப்படுத்துவதுதான் நாம் தமிழர் கட்சியின் முதல் நோக்கமே. அப்ப இதை பேசணும், எதுனாலும் பேசணும். இந்த எல்லா கடையிலும் டீ கடையில பேசுவாங்க, இங்க அரசியல் பேசாதீர்கள் எழுதி போடுவாங்க. அரசியல் பேசாம எவன் தாலி எடுத்ததை பேச முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு அது ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அரசியல் என்பது வாழ்வில், அன்றாட வாழ்வில் என்ன நடக்குது, அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எது நமக்கு சரி, எது நமக்கு தவறு, எந்த அரசு நமக்கு, எந்த கட்சி நமக்கு சரியா பேசுது, இதையெல்லாம் விவாதிக்கும். நம்மளால பூரா எல்லா இடத்துலயும் திணைக்கு எழுதி போட்டுருவோம், இங்க அரசியல் பேசாத, இங்க அரசியல் பேசாத, என்ன பேசலாம்னு தெரியல. எல்லா இடத்துலயும் பாருங்க கல்வெட்டு மாதிரி எழுதி போட்டுருவான், இங்கு மதிய அன்னதானம் வழங்கப்படும், கட்டளைதாரர் ஜெயராமன், கட்டளைதாரர் மதிவாணன் அப்படின்னு எழுதி போட்டா 12 மணிக்குன்னா 12 மணிக்கு அங்க படுத்து கிடக்கும். 1000 ரூபாய் சம்பளத்தை கெடுத்துட்டு அன்னதானத்துல போய் உட்காந்துருக்கான நம்மாளு. எப்படி அப்ப இதை பேச முடியுமா? நம்ம அது பேச முடியாது. அப்ப அரசியல் என்பது அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அசைன்மெண்ட், ஒவ்வொரு நகர்வையும் பேசணும். அதான் அரசியல். அதை எவனும் பேசல, நாங்க பேசணும். அப்ப அது பேசுறதுல நமக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை இல்லாத ஒண்ணு பிரச்சனையை உருவாக்காதீங்க. பிரச்சனையாலே இன்னொரு பிரச்சனை உருவாக்க வந்திருக்கும். பிரச்சனை வந்துட போகுது. தயவு செய்து எந்த பிரச்சனையும் இல்லை நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. வெள்ளப்படி எஞ்சிரும், சமரசமா போயிடும். சரியா? தேர்தல் காலகட்டங்கள்ல, அடுத்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் இதே சிவகிரி பேரூராட்சியில 2ஆம் இடம் அளித்த எனது மக்கள் முதலிடத்திற்கு நகர்த்தி, இடைப்பட்ட காலங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற தேர்தல் வருகின்ற காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த பிள்ளைகளை அடையாளம் கண்டு அவர்களை இந்த பேரூராட்சி அலுவலகத்தில் மக்கள் பிரதிநிதியாக அனுப்பி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். அதற்கு இந்த தேர்தலில் நாங்கள் பெற்ற வாக்குகளை படிக்கலாக பயன்படுத்துகிறோம். எனது மக்கள் மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு மக்களோடு மக்களாக என்று மக்கள் பணியில் நாம் தமிழர் கட்சி இருக்கும் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.